ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். வீடியோ நம்ம எந்த இடத்துக்கு பார்க்க போகிறோன்னா, மைசூரில் இருக்க ஃபேமஸ் பிளேஸான மைசூர் ரயில்வே மியூசியம் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. நான் சாயந்தரம் 3 மணிக்காக போயிட்டேன் நான் இந்த இடத்துக்கு. டிக்கெட் எடுத்து ரோடு நுழைஞ்சிட்டோம். பரவாயில்ல, 50 rupees வந்தது. உள்ள நுழைஞ்சு பார்த்தோம். இந்த இடமே ரொம்ப க்ளீனாக இருந்தது, நீட்டாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீம் என்ஜின் வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கோச் வச்சுருந்தாங்க. அந்த காலத்து ஆன்டிக் ஸ்டீம் என்ஜின் அது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாடல் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் போடுவாங்களே, ரயில்வே ட்ரெயின் ட்ராக் சிக்னலை, அதுக்கு யூஸ் பண்ண டிவைஸ் வச்சுருந்தாங்க. அதுமான ட்ராக்குங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக போர்டில் போட்டிருந்தாங்க. அந்த காலத்து இன்ஸ்பெக்ஷன் காரு, அந்த மாடலு, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரயில்வே ட்ராக்குங்க, ரயில்வே வீலுங்க, எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னொரு கேன் கோச்சு, அது நானும் வீடியோ எடுத்தேன் என்னை வச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா மகாராணியோட கோச் இருக்குது இந்த கண்ணாடி ரூம்குள்ளே. மைசூர் மகாராணி இந்த கோச்சு தான் ட்ராவல் பண்ணுவாங்க உங்களுக்கு எங்கே போனாலும் அந்த காலத்தில். இந்த மகாராணியோட கோச்சு அவங்களே ஸ்பெசிஃபிக்காக பண்ண கோச் இது. என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, 1899 கட்டின கோச் இது. இதில் பார்த்தீங்கன்னா ராயல் பெட்ரூமு, ரோஸ்வுட் பேனல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வாட்டர் ஆமர், காப்பர் யூட்டன்சில்ஸ் எல்லாமே வச்சு ஒரு கோச் இது. இன்னொரு ரயில்வே டிவைஸ் இது. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ரயில்வே மியூசியத்தோட ஃபோட்டோஸ், அந்த காலத்து மைசூர் ரயில்வேயோட இது கோச்சுங்க, என்னென்ன கோல்ட் ஸ்டோரிங் பிளேசஸ்ஸு, யார் க்ரூ, நிறைய ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல. பக்கத்தில் நல்லா இருந்தது. இன்னொரு வித்தியாசமான கோச் வச்சுருந்தாங்க. இந்த கோச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரயில்வே ட்ராக்கில் ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி விட்டுருந்தாங்க. நீங்கள் வாங்குற டிக்கெட்லேயே டாய் ட்ரெயின் ஒரு முறை போயிட்டு வந்துடலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க டாய் ட்ரெயின் ரைட்லாம். மியூசியம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ரயில்வே மியூசியம் இருக்குது, அது ஓன் பிளேஸ். இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதோட இந்த மியூசியத்தை. அது நானும் டாய் ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டேன், டிக்கெட் காட்டிட்டு. ட்ரெயின் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது டாய் ட்ரெயினில் போகிறது. இந்த டாய் ட்ரெயின் ரைட் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பழகு எனக்கு கோச் வச்சுருந்தாங்க.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் ரயில்வே மியூசியத்தில் இருக்கேன். வியூலாம் பார்த்தா தெரியும் அழகாக இருக்குன்னு. நல்ல க்ரீனரி, நல்ல பழைய காலம் அந்த காலத்து ரயில் கோச்செலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இடம். இவ்வளோ டாய் ட்ரெயினும் இருக்குது. ரேடெல்லாம் சூப்பராக இருந்தது. டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் 50 ருபீஸ் வருது. குழந்தைகள் 25 ருபீஸ் வரும். அந்த காலத்து கோச்சுங்க, அந்த ஸ்டீம் என்ஜின் எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த வித்தியாசமான ஸ்டீம் என்ஜின் வச்சுருந்தாங்க. அதில் உள்ளே ஏறி பார்த்து வீடியோ எடுத்தானே என்ன. அந்த என்ஜின்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோர் பண்ணி உள்ளே நெருப்பு விடுவாங்களே, அந்த இடமும் இருந்தது என்ஜின்குள்ளே. இன்னும் வித்தியாசமான கோச் வச்சுருந்தாங்க. அடுத்து அந்த கால டிரான்ஸ்மிட்டருங்க, ஃபோனுங்கெல்லாம் வச்சுருந்தாங்க மியூசியத்தில். இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ், அந்த காலத்து ரயில்வே மியூசியம் ஃபோட்டோஸ். அப்புறம் அங்கே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.